सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा वैकुंठः पुरुष प्राणः प्राणद प्रणव पृथो हिरण्यगर्भस्सृष्णो व्याप्तो वायुरथोत्कजः. பகவானுடைய சுத்தமான நாமாக்கள்ல ராமாவதாரத்தை பிரதானமாக கொண்டதான சில நாமாக்களை பார்த்தோம். ராமோ விராமோ விரதோ மார்கோ நீயோ நயோ நய வீரஹ சத்தியமதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமா அப்படி அந்த தர்ம பிரதானமாக இருக்கக்கூடியதான ராமாவதாரம் அந்த நாமாக்களை பார்த்து கொண்டு அந்த ராமனுடைய உயர்ந்ததான உபலட்சித சைத்தன்யம் அதனுடைய ஸ்வரூபம் சுத்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை மேல சொல்லிட்டு வர வைகுண்ட புருஷ பிராணா பிராணதா பிரணவா புது. இதுல புது சக்கரவர்த்தியினுடைய ஸ்வரூபம் அவருடைய நாமாவ அடுத்ததாக இங்க நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் பிராணதா பிரணவான பிரணவ மகிமையை விசேஷமாக பார்த்தோம். பிரணவம் என்றால் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தினுடைய மகிமையை விஸ்தாரமாக பார்த்தோம். எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டது, எல்லோராலையும் தெரிவிக்கப்படுகின்றதான ஓங்காரம். இந்த ஓங்காரமானது அதான் மூலம் எல்லாவற்றும். உமா அப்படின்னு சொல்றான் அம்பாளுக்கு பேர். உமா காத்தியாயனே கௌரி காளி ஐமவதீஸ்வரே அப்படி. உமா என்கிற பேரே உகாரம் மகாரம் அகாரம் சேர்த்தா ஓங்காரம். உமான்னு ஓங்காரத்தை நாம் சொல்லும் பொழுது அகார உகார மகாரங்களை நாம் எப்படி ஓங்காரம்னு சொல்றோமோ அதே விதமாக உமா எனக்கூடிய பெயர்லையும் உகார மகார அகாரங்கள். அதே போலயே ராமஹாங்கிற இடத்தையும் ரேபம் இருக்கே அது உக்காரத்துக்கு சமானம். வியாக்கரணத்துல ரேபம்னா உக்காரமானது. அதோரோ தப்ளுதா தப்ளுதே அப்படின்னு ரேபத்துக்கு உக்காரம் சொல்லியிருக்க. அந்த உக்காரமும் அகாரமும் மகாரமும் ராமநாமாவளியும் இருக்கு. இப்படி நீங்க பார்த்தலையானால் அந்த ஓங்காரமானது எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்கிறது. அந்த ஓங்கார ஸ்வரூபமாக ஓங்கார லட்சியமான ஒரு பிரம்மம் அங்க இருக்க அப்படின்னு அந்த ராம சைத்தன்யத்தை நாம் வசதியாக இப்படி சொன்னோம். பிறகு அந்த ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபம் பல அவதாரங்கள் அந்த சைத்தன்யம் எடுத்து. இந்த அவதாரம்னா என்ன முதல்ல நமக்கு தெரியும். நாமும் பகவானுடைய ஒரு அம்சம்தான். ஆனா நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? அஸ்வதந்திரமான ஒரு அம்சம். ஜன்மாந்தரத்துல அவாவா பண்ணியதான கர்மாக்கு தக்கவாறு அவளுக்கு பிறவி கிடைச்சது. புண்ணியம் பண்ணினவாளுக்கு பெருந்ததான பிறவி, பாபம் கிடைச்சவாளுக்கு மற்றவர்கள். தசர்முக பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு மரங்கொடிகள் வரைக்கும் அத்தனையும் அந்த பரமாத்மாவுடைய ஒரு அம்சம் தான். அவரிடத்துல உண்டாகின்றார். இந்த உபாதிகள் உண்டாச்சு.
அதுக்குள்ள அவர் பூந்துட்டு இருக்க. நம்ம சரீரம் உண்டாச்சு, சரீரத்துக்குள்ள பரமாத்மா பூந்து கொண்டிருக்க. ஆனா இந்த சரீரத்துக்கு ராமாதி சரீரத்துக்கு என்ன வித்தியாசம்? ராமன், கிருஷ்ணன், வாமனன், நரசிம்மன் இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள்னா அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அவைகள் கர்மாவனால உண்டாத. ராமன் ஈஸ்வரர் கஷ்டப்பட்டார், போன ஜென்மம் அதை பண்ணினார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் மாயினால ஏற்படுந்ததான ஒரு சரீரம். இந்த உலகங்களுக்கு நல்லதை பண்ணணும். இங்க அதர்மம் ஜாஸ்தியா இருக்கு, அதர்மத்தை குறைச்சு தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டணும் என்பதற்காக தன்னிடத்துல அதீதமா இருக்கக்கூடியதான மாயைய தான் கையாண்டு அதனால ஒரு உருவத்தை தானா எடுத்துக்கொண்டார். இந்த இடத்துல பறக்கணுங்கிறது நமக்கு சாய்ஸ் கிடையாது, இன்னாருக்கு பறக்கணுங்கிறது நம்மகிட்ட சாய்ஸ் கிடையாது. ஆனா பகவானுக்கு எங்க பறக்கணும், எப்படி தோணணும்னு தெரியும். அவருக்கு அந்த சுவாதந்திரம் இருக்கு. அப்படி எடுத்ததான அவதாரங்கள் பல அவதாரங்கள். அதுல முக்கியமாக இருக்கக்கூடியதான அவதாரங்கள் நமக்கு தெரியும். பாகவதாதி கிரந்தங்கள்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்க. அதே போல மற்ற சில அவதாரங்கள் அது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத போனாலும் இந்த உயர்ந்ததான கிரந்தங்கள் நமக்கு சொல்றது. அப்படிப்பட்டதான அவதாரங்கள்ல புருஷனுடைய அவதாரம் ரொம்ப விசேஷம். அந்த புருஷமானவர் இந்த பூமண்டலம் முழுக்க இது பசுமாடாக ஆக்கி அதுல பால கறந்து உலகத்துக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுத்தார்னு சொல்றது. அந்த புருது சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் நம்ம பார்க்கணும். ஏன்னா புது ரூபமாகவே பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. நாம் ஸ்வயம்பூமனும் பாரவச்சமனும் வைவசமனும் சாட்சுஷமனும் இப்படி மனுக்கள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த மனுக்கள் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மாவனுடைய வயசு ஒரு 1000 வருஷம். அது அவருடைய கணக்குல, நம்ம கணக்குல இல்லை. நம்ம கணக்குல ஒரு வருஷம் அவருக்கு ஒரு நாள். இப்படி அது போல அவருக்கு 1000 வருஷங்கள். இந்த 1000 வருஷங்களை 14ஆ பிரித்து 72 வருஷங்கள் அவர் கணக்குல ஒரு மனுவுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்டதான மனுவுடைய ராஜ்யம் இருக்க முதல்ல ஸ்வயம்புவனும் சாரோஜசமனும் ரைவசமனும் தாமசமனும் இப்ப வைவஸ்வதமனும். ஏன்னா நம்ம சங்கல்பம்னா அத்திய பிரம்மண திடீபரா வைவஸ்வதம் அன்வந்தரே அப்படிங்கிறத. இப்ப இருக்கக்கூடியதான மனுவுக்கு என்ன பேரு? வைவஸ்வத மனுன்னு பேரு. இதே போல சாட்சுஷ மனுன்னு ஒருத்தர் இருந்த. அந்த சாட்சுஷ மனுவுக்கு குருங்கிற கூடியதான ஒரு பிள்ளை பிறந்தார். அவரிடத்துல வந்ததா குருவம்சம்னு பேரு. அந்த குருவம்சம்னுக்கு அந்த குருவனுடைய பையனானவர் அங்கன். அந்த அங்கனுக்கு வேலன் எனக்கூடியதான குழந்தை பிறந்த. அந்த வேலன் அங்கனுக்கு சுனீதா எனக்கூடியதான ஒரு அம்மாவுக்கு பிறந்தது. இந்த சுனீதாங்கிற பேரெல்லாம் ஏதோ புதுசா இவ வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேதத்துல பழைய நாள்லயே இருக்கு. அது நம்ம யாரு தெரியுமா? யமதர்மராஜாவுடைய பெரிய பொண்ணு. யமதர்மராஜா பொண்ணு சுனீதா. அந்த சுனீதாவை அங்கனுக்கு கொடுத்தா. இவ 2 பேருக்கும் வேலன் எனக்கூடியதான ஒருத்தர் பிறந்த. அந்த வேலனானவன் ஜன்மாந்தரத்துல பண்ணின பாப கர்ம வட்டமாக
அவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தி. எல்லாமும் தான் தான் முத்தத்தி, தனக்குத்தான் எல்லோரும் போற்றணும், தான் தான் போற்றப்படணும் அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாம் பண்ணப்படாது, எல்லாம் எனக்கு தான் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும்னு கட்டளை இட்டான். ஏன்னா பூமண்டலம் முழுக்க அதிபதி பாரம் கொஞ்சமா இருந்த பரவாயில்ல, நிக்கிற பூமண்டலத்துக்கும் அதிபதி. அப்படி இருக்கிறவனு கர்வம் வந்துருக்கு, என்னை விட யார் வசதி, ராஜா சர்வதேவ ஸ்வரூபனா இருக்கான், ஆயால் இந்த ராஜாவுக்கு தான் எல்லாம் கொடுக்கணுமே தவிர இந்திரன் சந்திரன் அக்னி எவன் இவாளுக்கெல்லாம் ஹோமம் பண்ணக்கூடாது, யாகங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கட்டளை தான். இது முதல்ல பார்த்தா ரிஷிகள்லாம், அப்புறம் நேரா போய் நல்ல வழியா சொன்ன, இப்படி சொல்லக்கூடாது, நீங்க வேத பிரதிபாத்தியமா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவுக்கு யாகம் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்படி பண்ணலைன்னா தேசத்துக்கே நாசம் வருமப்பா, ஏன்னா அது சரியான வழி இல்லை அப்படின்னு கர்ம மார்க்கம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னாவாண்டா. அகங்காரம் கர்வம் தலையில இருக்கிறவனுக்கு சொன்னா ஏறுமா, ஏற. அதனால என்னவோ சொல்லி பார்த்தா கேட்கல. ஆனா மகர்ஷிகளுக்கெல்லாம் என்ன அபிப்பிராயம் தெரியுமா, லோகக்ஷேமம் உலகத்துல எல்லோரும் சோக்கியணும், ராஜாவும் சோக்கியமா இருக்கணும், அதே நேரத்துல லோகக்ஷேமமும் ஏற்படணும். மாத்தியால் மந்திரிகள்லாம் சொல்லி பார்த்தா கேட்கல. மந்திரிகள் எப்பொழுதுமே 8 பேர் மந்திரிகள், அந்த 8 பேர் மேல இன்னொரு கேபினட் ஒண்ணு இருக்கும், அது என்ன மகர்ஷிகள் இருக்கக்கூடியதான 8 பேர். 2 பேரும் சொல்லி பார்த்தா யாரும் கேட்கலாமா. அப்ப ஏதாவது ஒண்ணு எமர்ஜென்சி பண்ணணுமோ. அதனால என்ன பண்ணினா, இந்த ராஜாவை கொண்டுபடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். என்ன பண்ணினா, யஜ்யத்துல இருக்கக்கூடியதான தர்ப்பம் இருக்கு பட்சல, அந்த தர்ப்பத்தை அபிமந்திரணம் பண்ணி போட்டார். அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு, அந்த ராஜாவும் வேணன் பிராணன் விட்டார். இப்படி பண்ணலாமான்னு கேட்டா லோகக்ஷேமத்துக்காக பண்ணித்தான் ஆகணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அதற்கு பிறகு அந்த வேணன் இருக்காரு, அவருடைய தொடையை கடைஞ்சார். கடைஞ்ச பிறகு அதுல கருப்பா குறுகினதான ஒரு மனுஷன் பிறந்த. பறந்து விட்டு அந்த மகிழ்ச்சிகளை கேட்ட, என்னையே உண்டு பண்ணினேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தாவா, என்ன பண்ணணும், பூக்காருன்னு. நம்ம சாதாரண யாராவது வந்தா நம்ம உட்காருங்கோ அப்படிங்கிறோம் இல்லையா, எனக்கு என்ன வேலை இருக்குன்னு முதல்ல உட்காருங்க அப்புறம் சொல்றோம். அதே போல நிஷீதா அப்படின்னு, நிஷீதான்னு உட்காரு, சீதா உட்காரு. அது உட்காருன்னு சொன்னதுனாலேயே அவருக்கு என்ன பேருன்னு நிஷாதம்னு பேர் வந்துருந்தோம். நிஷாதம்னு அவன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவெல்லாம் அனுப்பிச்சு விட்டார். அவனோட எல்லா பாபங்களும் போயிடுது. வேத நடத்துற சரீரத்தில் இருக்கிற சகல பாபங்களும் அந்த நிஷாதம் அந்த காட்டு மனுஷன் போடுறது காட்டுக்கு அனுப்பிச்சுதான் விஜய பர்வதத்தினால போன பிறகு அந்த வேதனுடைய சரீரம் சுத்தமாயிடும். பிறகு அந்த வேதனுடைய வலது தோள்பட்டையை எடுத்து அதை கடைஞ்ச. அதை கடையும் பொழுது அதுல இருந்து ஏற்பட்ட புருது எனக்கூடியதான சக்கரவர்த்தி. இந்த புருதுங்கிற சக்கரவர்த்தி வேதனுடைய பிள்ளை. எப்படி சாட்சாத்தா இல்ல, இந்த மகர்ஷிகள் கடைஞ்ச பிறகு அப்பொழுது ஏற்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். இந்த வேதம் பிறக்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து புஷ்பங்கள்லாம் கீழே புதிர்ந்தது. அதோட மட்டுமல்ல, அவருக்கு ஆஜகவம் எனக்கூடியதான வில்லும் பல அம்புகளும் மேல இருந்து விழுந்தது. அப்படி உயர்ந்ததான ஒரு விசேஷம்.
இந்த பிரம்மா சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரம் வேண மகர்ஷி வேணராஜா என்கிறது பிரம்மதேவர் அறிந்தார். ஆங்கிரச மகர்ஷிய எடுத்துட்டு வர்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேணனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினார். அந்த வேணனானவன் ராஜாவா இருந்தார். இது புருது சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணிருந்து ஆனந்தமாக ராஜ்யத்தை அற்புதமாக பரிபாலனம் பண்ணினான். ஏன்னா மகாவிஷ்ணுடைய அம்சம் இல்லையோ பாருங்க, ஒரு இடத்துல ரொம்ப மோசமா இருந்ததுன்னா புருதி அந்த பூமி அதுக்கே சரி பண்ணிக்கும். ஒரு ராஜா சரியா இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆனப்புறம் வேற இன்னொன்னு வரும். இப்படி யாரு கர்ப்பிஷ்டாளா இருந்தாலும் அந்த கர்ப்பிஷ்டா இருந்தாலும் அதுக்கு தகுந்தா போல சரியாயிடும். அந்த நேச்சருக்கு தனக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதான ஒரு குணம் உண்டு. அதை தெரியாம நம்ம என்ன கவலைப்படுறோம், இப்படி ஆயிடுது லோகங்கள்லாம் நாசமா போயிடுதோ, எங்க போறதோ என்னமோ அப்படின்னு நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். கவலைப்பட வேண்டாம். அது அதுக்கு தகுந்தவர் நம்ம பண்ண வேண்டிய முயற்சி நம்ம பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு தகுந்தா போல எல்லாம் சரியாயிடும். இப்படி இந்த புருது சக்கரவர்த்தி உண்டானார். தேசத்தை ரொம்ப நல்லா பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். எல்லாமும் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னு ஆகாரம் கிடைக்கல. லோகத்துல ஜனங்கள் நல்ல வழியில இருந்தா தான் இந்த பூமாதானவர் சத்திய சபிருத்தியாக கொத்துவார். பூமியை நம்பினவர் ஒரு நாளும் கெட்ட போனது இல்லை. அந்த பூமியில எல்லா பதார்த்தங்களும் கிடைக்கும். அப்படி இருந்த போதிலும் வெகு நாட்களாக இவர் பிருகு மகாராஜா பட்டத்துக்கு வந்த பிறகும் தானியங்கள் முளைக்கல, காய்கறிகள் ஒன்றும் உண்டால, எங்க பார்த்தாலும் தாமம் இருந்தது. பிருகு சக்கரவர்த்திக்கு கோபம், ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்ன. வேற மகாராஜ் இருக்கிறவருக்கும் பயந்து அவருக்காக எல்லாத்தையும் கொடுத்தேன். என்னிடத்துல பூலோகத்துக்கு கொடுக்க வேண்டியதான தர்மம் எல்லாம் ஆயிடுது. தர்மம் இருந்தா தானே என்னால கொடுக்க முடியும். ஆகையால் ஜனங்களுடைய புண்ணியமும் எண்ணம் போடுது. ஏன்னா வெகு நாட்களாக வேணராஜா அவருடைய ஒரு ராஜ்யத்துல இவ யாகம் பண்ணல, யஜ்யம் பண்ணல, ஜபம் பண்ணல, ஹோமம் பண்ணல. இது எது பண்ணாலும் ஜபமே பண்றதை விட்டுட்டார். ஏன்னா வேணராஜா அவனுடைய கட்டளை அப்படி இருந்தது. ஆகையால் ஒரே காமம் ஏற்பட்ட பொழுது என்னால எதையும் கொடுக்க முடியாது அப்படின்னு பிருகு மகாராஜா கோபம். ராஜாவா நான் இருக்கேன், இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமும் நான் பண்றதெல்லாம் லோகக்ஷேமத்துக்காக பண்ணி கொண்டிருக்கேன், இன்னும் புண்ணியம் போறலன்னு என்னமா அர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பூமாதாவை சொல்றதுக்காக தன்னுடைய ஆஜகவம் எனக்கூடியதான வில்ல எடுத்துட்ட. பூமாதா என்ன பண்ணிட்டு ஒரு பசுமாடு வேஷத்தை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சு. இவரும் அதற்கு பின்னால ஓடினார். வெறு நாட்கள் ஓடினார், வெறு வருஷங்கள் ஓடினார் அவளை பிடிக்கணும்னு. கடைசியில என்ன பண்ணினாலும் பிடிக்க முடியல, ஓடிட்டே இருக்க. அப்புறம் ஒரு நாள் காரணம் பண்ணிவிட்டார். இந்த பக்கம் அந்த ஓட முடியாம ஒரு முதல்ல பிடிக்கிட்டார். அப்ப அந்த பூமாதா சொன்னாலாம், நீங்க என்ன கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கேன், என்ன கொன்ன பிறகு உங்க ராஜ்யம் எங்க இருக்கும்? பூமாதா இல்லைன்னு ஜனங்கள் எங்க இருப்பா? கொஞ்சம் யோசனை பண்ணல. என்ன கொல்லத்துல உங்களுக்கு என்ன இவ்வளவு ஒரு பிடிவாதம் அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்ன பூமாதா இருக்கிறதுனா பூபதி. பூபதினா பூமிக்கு அதிபதி. பூமிக்கு அதிபதியா இருக்கிறவன் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு கொடுக்கணுங்கிறதல்லவா முக்கியமான காரியக்கிரமம்.
அப்படி இருக்கும் பொழுது அதை கொடுக்காம ஜனங்களுடைய புண்ணியமே இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன இது ஏன் சரியா இல்லையே, அதற்காகத்தான் சொல்ல போறேன் அப்படின்னா இல்ல நீங்க இத்தனை நாளா பண்ணின பிறகு புண்ணியம் எல்லாம் ஒன்றுதான் இருக்கு, ஜனங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கா நீங்க ராஜாவா ஆன பிறகு. ஆகையால் நான் பசுமாடு வேட்டத்தோட இருக்கேன், என்னுடைய பாலை கறந்து பூமியில போட்டுருவேன், அப்புறம் பூமியில இருந்து சத்து சமைச்சு அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னேன். அதை சொன்னதுமே பூமாதாவை கலந்து அந்த பூமியில கொட்டின பிறகு சத்து சமர்த்தி அத்தியதிகமாக ஏற்பட்டது. அப்படின்னு ஜனங்களுக்கெல்லாம் முன்னால இல்லாத அளவுக்கு எல்லா விதமான ஆகாரங்கள்லாம் கிடைச்சதா, பூமி பழுக்க ஆரம்பிச்சது, பூமி கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு அது தாங்க முடியாது நம்மளால. எல்லாம் உங்களுக்கு இந்த நீங்க என்னென்ன உங்க வாழ்க்கையில வேணுமோ, சேர் வேணும், டேபிள் வேணும், இரும்பு வேணும்னு எல்லாம் பூமியில இருந்தா கிடைக்கும். அதே போல ஆகாரம், பசுமாடு சாப்பிட்டா அதுக்கு நெல், பால் எல்லாமே பூமாதாங்க பரம்பரையா பூமி தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி அந்த பூமி சத்திய சமருத்தியோட அமிதமாக கொடுக்க தொடங்கிட்ட. அப்பொழுது பூமாதாவுடைய ஒரு கௌரவத்தினால விசேஷமாக எல்லாத்தையும் ராஜ்யம் மறுபடியும் ரகுவம்ச மகாராஜா காலத்துல எப்படி வந்ததோ அது மாதிரி ஆயிடுதான். அப்படி விசேஷமாக அந்த பூமண்டலத்தை கொண்டு அதுக்கப்புறம் கஜானா ரொம்பி போயிடுது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு வந்ததுமே அஸ்வமேத யாகம் பண்ண தொடங்கினார். இப்படி அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இந்திரனுக்கு அசூய வந்திருந்த ஞாபகம் சொல்லும். ஏன்னா லோகத்துல சாதாரணமாக ஒரு மனுஷால இருந்தா பரவாயில்ல, உலகத்துல எல்லோருமே ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு வந்தாச்சுன்னா ரொம்ப பெரிய பஸ்ல இருக்கிறவாளுக்கு ஒரு கவலைத்தானே. இந்த அளவுக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். பூமாதா சத்திய சமருத்தியோட எல்லாவற்றையும் கொடுக்கிறாள் என்று சொன்னதுமே அவன் பார்த்தானா, ஓஹோ இது மேல இந்த புருது சக்கரவர்த்தியானவன் நம்மளை மிஞ்சி போயிடுவாரோ. ஏன்னா தேவலோகத்துல தேவதைகள் எந்த ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இருக்கானோ அந்த ஆனந்தம் இங்க பூலோகத்துல மனுஷர்கள் அனுபவிக்கிறான். இன்னும் அவள் சொல்லக்கூடியதான புண்ணியாதிகள்லாம் பார்த்தது அவருக்கு ஆச்சரியம் ஒன்றுதான், இவ்வளவு புண்ணியம் இருந்தது, ஆனால் ஒருவேளை இவர் என்னையும் ஜெயித்து விடுவாரோ அப்படின்னு. இவரும் அஸ்வமேத யாகம் பண்ண தொடங்கின. அஸ்வமேத யாகம் ஆயிட்டே இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல இந்திரன் கோபம் வந்து இவர்கிட்ட அசூயப்பட்டு அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை அவன் எடுத்துன்னு போயிட்டான். இது சாதாரணமா இந்திரன் வேலை தான், அது எப்பொழுதும் அப்படி நடந்தது. புராணங்கள்ல இது வந்துட்டே இருக்கும். ஏதோ பிரதிபந்தகம் பண்ணும், இது சுலபமா பண்ணலாம். ஏன்னா இந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி. அஸ்வமேத அஸ்வமேதத்தை அங்கே அந்த குதிரையை அப்படியே விடுவார். தேசம் தேசம் போயிட்டே இருக்கும். அந்த குதிரையை நம்ம தேசத்துல விட்டோம்னா அது பாட்டுக்கு வழி விட்டோன்னு நீங்க ஒத்துண்டா போல, வழி விடாம அந்த தடுத்து நிறுத்தினா அப்ப யுத்தத்துக்கு வருவா. இது அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டு. இந்த இந்திரன் ஒரு இடத்துல போய் நிறுத்தி பிடிச்சுட்டான். பிடிச்சிட்டுமே யுத்தம் நடந்தது. அப்ப விதிதாஸ் வந்து இவருடைய பிள்ளை, யார பிருதி சக்கரவர்த்தியுடைய பிள்ளை விதிதாஸ் வந்தது. அவனுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு. அந்த குதிரையை ஜெயிச்சு இந்திரனை ஜெயிச்சதுனால அவருக்கு விதிதா அஸ்வன்னு பேர் வந்து. அப்படியே அவன் இந்திரனையும் ஜெயிச்சுட்டான். அந்த குதிரையை கொண்டு வந்தான். அமிதமான பிரபூதமான தனத்தினால அஸ்வமேத யாகத்தை பண்ணினார். அஸ்வமேத யாகத்தை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜனங்களை சந்தோஷப்படுத்தி கர்மத்தை மறுபடியும் நிலநாட்டினார். அதற்கு பிறகு அந்த பூமாதா, நீங்க இவ்வளவு தூரம் என் இடத்துல அபிமானத்தோட இவ்வளவு பண்ணினதுனால ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி தனக்கு பிருத்வி எனக்கூடியதான
பிருகுனுடைய பெண். அதனால பிருத்வி அப்படின்னு பிருகு சக்கரவர்த்தி பெண்ணாக இருந்து கொண்டு லோகத்துல எல்லோருக்கும் நன்மையை பண்ணினான்னு மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள்ல ஒரு அவதாரமாக பிருகு சக்கரவர்த்தியை சொன்னார். பிருகுல உலகம் முழுக்க வியாபித்தவர். வியாப்திங்கிற அர்த்தத்துல நாம பிருகுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆயார் நெடுக எங்கும் தேகம் முழுக்க வியாபித்து இந்த தேகத்துக்கு முழுக்க ஒவ்வொரு மூலையிலையும் தன்னுடைய பேரும் புகழும் அதே போல ஜனங்களுக்கு வசதியும் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கு புருஷூர் பேர். ஆகையால் ராம சைத்தன்யம் சுத்த பிரம்மமா இருந்து கொண்டு சுத்த பிரம்மே இன்னொரு அவதாரமாக புருஷ அவதாரமாக ஏற்பட்டது அப்படின்னு அந்த புருஷுவானவன் இப்படி வெகு நாட்கள் பல வருஷங்கள் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி பிறகு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணிட்டு அப்படியே சரீரத்தை தியாகம் பண்ற அந்த புது சக்கரவனுடைய ஆத்துக்கார அர்ச்சித்துன்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அவளும் அவரோட பிராணம் விட்டார். அப்படின்னு 5 குழந்தைகள். அதற்கு பிறகு புது சக்கரவர்த்தியினுடைய பையன் விஜிதார்த்தன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராஜ்யம் முழுக்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கார், நான் ஒத்தனை ஏன் பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு ராஜ்யத்தை 5ஆ பிரித்து பூமண்டலம் முழுக்க 5ஆ பிரித்து என்ன பண்ண 5 பாகங்களா மற்ற 4 குழந்தைகளுக்கும் 4 தம்பிகளுக்கும் கொடுத்துட்டான். இப்படி யாராவது நினைப்பாடா? லோகத்துல பாருங்க, ஒரு 100 ரூபாய் வந்தாலும் அது எனக்கு தான் ஜாஸ்தி வரணும், உமக்கு பரச்சல்னு 1000 காட்டு சொல்வா. இது பாருங்க, ரொம்ப நிறைய காசு இருந்த போதிலும் முன்னோர்களுடைய காசுன்னா சொத்துன்னு சும்மா வருதோ இல்லையா, அது எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷியாளுக்கு இருக்குமா? ஆனா என்ன ஆச்சுன்னா, அது இல்லாம பண்ணினா அந்த புதுவனுடைய ஒரு கௌரவம் அப்படின்னு விசேஷமா புது சக்கரவர்த்தியுடைய ஸ்வரூபம் சர்வ வியாபகமாக உலகம் முழுக்க எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் என்கிறத காண்பித்ததான மகாத்மா ருது. ஆகையால் அவர் பேர தானே இருக்கின்றார். ஆகையால் பிரபஞ்ச ரூபேண விஸ்ருதத்வாத் ருது. உலகத்திலேயே பிரபஞ்ச ரூபமாகவே விஸ்தாரமா இருக்கிறதுனால வியாபித்து இருக்கிறதுனால ருது. அதற்கு பிறகு हिरण्यगर्भः सम्भूति कारणम् हिरण्यम् अण्डम् यत् वीर्यसम्भूतम् तदस्य गर्भे इति हिरण्यगर्भः. அடுத்ததாக இரண்யகர்ப்பம். இந்த இரண்யகர்ப்பர சம்பூதிஞ்ச விநாசஞ்ச யத்தத்வேதோ பயகஸ்தஹ அப்படின்னு சொல்லி ஈட்டாவாசிய சம்பூதி விநாசம் அப்படின்னு 2 சொல்லு. அது சம்பூத்தின்னு அசம்பூத்தின்னு சொல்லணும். நாம வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்னு சுத்தி சொல்லணும். முதல்ல ஈட்டா வாக்கியமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதாஹ மாத்ரதனம் அப்படின்னு தாங்கள் பார்க்கக்கூடியதான எல்லா பொருளையும் ஈஸ்வர பாவனையோட பார்க்கணும். இந்த டேபிள் பார்த்தா நான் ஈஸ்வரன் நினைக்கிறோம், புத்தகத்தை பார்த்தா ஈஸ்வரன் நினைக்க, ஒவ்வொன்றுலையும் ஈஸ்வரன் இருக்கார். பகவான் ஒவ்வொன்றுலையும் இருக்கார். எப்படி இருக்கார்? சத்ரூபமா இருக்கார். அவர் சத்ரூபமா இருக்கத்தோட்டதான் அது இருக்குன்னு தாங்கள் அறிகிறீர்கள். எந்த பொருளையும் இருக்குன்னு அறிவதனால காரணம் என்ன? ஏன் அறிகிறேன்? இத இது நூல் வேஷ்டி, காட்டன் வேஷ்டி. ஏன் காட்டன் வேஷ்டின்னு சொன்னேன்? அது நூலால செய்யப்பட்டது காட்டன் வேஷ்டி. சில்க் சாரிங்கிறது ஏன்? அது சில்க்னால பண்ணப்பட்டது சில்க் சாரிங்கிறது. அதே போலயே சங்கடகான்னு சொல்றோம். ஏன்? சத்துல இருந்து உண்டாங்க.
உலகம் முழுக்க எந்த பதார்த்தமும் சத்துல இருந்து உண்டாச்சு. அதனாலதான் சன் கடா, சன் பட்டா, சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, கதவு இருக்கு, சவர் இருக்கு, மனுஷன் இருக்கான். இந்த இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருத்தல்ங்கிறது தான் பிரம்மம். அவரிடத்துலதான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. அப்படி சகல பதார்த்தங்களும் அதுல இருந்து உண்டாச்சு. அந்த பரமாத்மா எல்லா பொருளையும் இருக்கார் என்கிறதை உணரணும். ஆகையால் நீங்க எதை பார்த்தாலும் பரம்பொருளாக பார்க்கணும். இதுதான் முதல் உபதேசம். எந்த பொருளை பார்த்தாலும் அப்பொருளில் பகவானுடைய தத்துவத்தை தாங்கள் அறியணும் அப்படின்னு சொன்னார். சரியா வரல சார். ஏன்னா பகவானை பார்த்தா நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வரல. அன்னத்துல பகவானை பார்த்தா அன்னத்தை சாப்பிடுறது எப்படின்னு தோன்றதுன்னு, தீர்த்தத்தை பகவானை பார்த்தா பகவானை குடிக்கிறேன்னு தோன்றதுன்னு நமக்கு அவ்வளோ சரியா வரல இது அப்படின்னு தான் சொல்லுது. இந்த பாவனை தான் சொன்னார், இந்த பாருங்கன்னு சொன்னார். ஆனா இவன் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய விவகாரத்துல என்ன அது எப்படி நம்ம ஈர்க்கிறன்னு பார்க்கறது அப்படின்னா அந்த மனப்பக்குவம் வரல. அதுக்காக என்ன சொன்ன, இப்படி வராதவாளுக்கு நான் இன்னொரு உபாயம் சொல்றேன். ஒருவன் நேவே கர்மாணி விவேகம் சமா ஏவஸ்வயி நான்யதே தோஸ்தி ந கர்ம நித்யதே நரே. உங்களுக்கு கொடுத்ததான டியூட்டியே பண்ணிட்டே இருக்கும். அதுல பலத்தை எதிர்பாராமல் இது வரலையே அது வரலையே எனக்குரியதான எண்ணம் இல்லாமல் சந்தியாவந்தனம், தேவ பூஜை, அது இது எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தா ஈஸ்வரனுக்காக பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். எதை கேட்டீங்கன்னா அதான் சார் கிடைக்கும். கேட்காம இருந்தா மோட்டமும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஆனா அதுதான் கேட்டு உங்களுக்கு வர வேண்டியதான பதார்த்தத்தை குறைச்சிக்காதுங்க. ஆகைய எதிரையும் அகங்காரம் இல்லாமல் அபிமானம் இல்லாமல் பண்ணிக்கொண்டே இருந்தோம். உங்களுக்கு வேண்டியதான கர்மாக்களை, உங்களுக்கு நீட்டமான கர்மாக்களை ஒரு நாள் அதை பறிக்கும். ஒரு நாள் பறிச்சது தரோன்னு இன்னைக்குன்னா வேணும் எனக்கு சொல்ல. இன்னைக்கு வேணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு நீங்க எதை கேட்கிறோ அதுதான் கிடைக்கும், மேல கிடைக்கும். ஆனா உங்களுக்கு எப்ப கொடுத்தா கரெக்டா அதுல ஒரு தொந்தரவு வராதோ அந்த சமயம் பார்த்து கொடுங்க. ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண மாட்டேன். உங்க வாழ்க்கையில எப்பொழுது அதை வரணுமோ, எப்பொழுது வந்தால் நீங்க நிஜமாகவே சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த சமயத்தை தேடி பகவான் அதை கொடுப்பார். ஆனால் நீங்க என்ன பண்ணணும், பலத்தை எதிர்பாராமல் கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எது சொல்லியிருக்கோ அதை மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு ரெண்டாவது பலத்தில் சொன்னார். இப்படி ஞானம்ங்கிற ஒரு மார்க்கமும் கர்மாங்கிற ரெண்டு மார்க்கமும் சொன்னார். கர்மாங்கிற ரெண்டாவது மார்க்கம் சொன்னிட அந்த கர்மா எத்தனை விதம், இந்த பிசிக்கலா சரீரத்தோட பண்ணக்கூடியதான கர்மா ஒண்ணு, ரெண்டாவது மனசுனால பண்ணக்கூடியதான கர்மா ஒண்ணு. இல்லையா? மனசுனாலேயே தியானம் பண்றோம், மனசுனாலேயே ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், சரீரத்தினால பூஜை பண்றோம், ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சரீரத்தினால 40% சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த கர்மாக்களப்படி சரீரத்தினால பண்ணக்கூடியது சிலது, மனதனால பண்ணக்கூடியது சிலது. சரி, இது தனித்தனியா இதை மட்டும் பண்ணலாமா அதை மட்டும் பண்ணலாமான்னு சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மாக்களையும் பண்ணுங்க, அதோட மனசுனால பண்ணக்கூடியதான உபாசனையும் பண்ணுங்க, இதையும் அதையும் சேர்த்து பண்ணுங்க. அவித்யா மிருத்யம் தீர்த்வா வித்யாமிருதமஸ்னுதே. அவித்யா கர்மாக்கள்னால, மிருத்யம் தீர்த்வா
சுவாபாவிகமான பிறந்த வேதிக்கு நமக்கு இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகளை தாண்டி விஜயா உபாசனையினால் அமிர்தம் தேவதாபாவம் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாநிலனா இருக்கக்கூடியதான நிலையை விட்டு தேவயமா நீங்க ஆகக்கூடியதான ஸ்வரூபம் வரும் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகத்துக்கு முடிவே இல்லை பாருங்க. சரி கர்மாவும் பண்றேன், பேரலைன் இருந்ததுன்னா உபாசனம் பண்றேன். உபாசனம் பண்ணும் பொழுது அது அவ்யக்தமாக உருவம் இல்லாததாக பகவான உபாசனம் பண்ணுமா, உருவத்தோட கூடின பகவான உபாசனம் பண்ணும்? நீங்க சொன்ன பிறகுதான் சார் எனக்கு இந்த டவுட் வருதுன்னு. இப்படி எல்லாம் உபாசனம் பண்ணணுமா அப்படின்னா கொஞ்ச நேரம் அதையும் உபாசனம் பண்ணணும், கொஞ்ச நேரம் இதையும் உபாசனம். அதான் அசம்பூதி சம்பூதி. சம்பூதின பிறந்ததாக பகவான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த பகவான் இப்படி சங்கர கரகதா பாண்டிய பிறந்த அவருடைய லீலைகள் இவெல்லாம் தியானம் பண்ணுவார். அதே போல அதுக்கு மேல அவ்யக்தமாக ஒரு ஸ்வரூபமா இருக்க அப்படின்னு ஒரு தியானம். ஏன்னா கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம். ஏன்னா அவ்யக்தமாக நேரில் தியானம் பண்ணுவது என்கிறது எப்பொழுதும் எல்லோராலையும் முடியாது. ஆனா அதுதான் வசதி. உருவமே இல்லாதான அந்த ஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்ணலாம். ஆனா அது எல்லோராலையும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு உருவத்தை கொடுத்துதான் நம்ம மனசுக்கு வழக்கம் இருக்கு. ஆகையால் இதையும் அதையும் மாற்றி மாற்றி பண்ணுங்க. ஓங்கார உபாசனம் பண்ணுங்க, அல்லது வேற நிஷ்கலமான ஒரு பிரம்ம உபாசனம் பண்ணுங்க, அல்லது உருவத்தோட இருக்கக்கூடியதான அம்பாளை உபாசனம் பண்ணுங்க. அப்படின்னு அவரை உபாசனம் பண்ணுங்க. வேண்டாம் சொல்லியே இது கணபதியை உபாசனம் பண்ணுங்க. அகஜானன பத்மார்த்தம் கஜானனம் அநேகதம் சம்பத்தானாம் ஏகதம் சமுபாஸ்மஹே. இப்படி பிரதான உபாசனம் பண்ணுங்க. ஏதோ ஒரு உபாசனம், உருவத்தோட ஒரு உபாசனம், உருவம் இல்லாத உபாசனம் சேர்த்து சேர்த்து பண்ணணும். ஆகையால் ஒரு மனுஷன் தனக்கு விகிதமான கர்மாக்களை பண்ணிக்கொண்டே அவ்வப்பொழுது உபாசனம் பகவன் நாமாவை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. பகவன் நாமானுடைய அர்த்தத்தை மனசால் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியது. இப்படி பண்ணிக்கொண்டே இருந்ததையானால் மிக உயர்ந்ததான நிலையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்றது ஈசாவாஸ்ய உபனிஷத்து. அதுல சம்போதி விநாசஞ்ச எத்தத்வேதோ பயகஸ்தான சொல்றது பத்தியில நிர்குணமான உபாசனமும் சகுணமான உபாசனையும் சேர்த்து பண்ணணும். அந்த சம்பவம் தான் இரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம். இரண்ய கர்ப்பர் என்கிறவர் இவர் தான் சம்பூதி. இவர் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறது அசம்பூதி. அவர் இரண்மயம் அண்டம் சம்போதம். இரண்மயமான ஒரு அண்டம், தங்கமயமான ஒரு அண்டம் எவ்வளவு உண்டாச்சோ அவருக்கு இரண்ய கர்ப்பர்னு பேரு. இவ்வுலகம் எல்லாம் சேர்ந்து தங்கம் போல இருக்கு. இதை தன் வயத்துல வைத்துக் கொண்டிருந்தாராம். வயத்துல வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர் அதை வெளியே கொண்டு வந்தார்னு அர்த்தம். அப்படி அவருக்கு இரண்ய கர்ப்பர். இரண்ய கர்ப்பர் தன் வயத்துல இருந்தவர். அதனால்தான் இன்னொருத்தருக்கு தானம் பண்ணும் பொழுது இந்த மந்திரம் சொல்றார், இரண்ய கர்ப்ப கர்ப்பத்தம். இரண்ய கர்ப்பரை தன் கர்ப்பத்துல வைத்துக் கொண்டவர். ஹேம பீஜம், தங்கத்தையே பீஜமாக இருந்தவர். விபாவதோ அனந்த புண்ணிய பலதம். நீங்க கொடுக்கக்கூடியது 1 ரூபாவா இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி வரப்போ 1 கோடி ரூபாவா வரணும். அனந்த புண்ணிய பலதம். அதான் நம்ம மதத்துக்கும் மற்றவர்களுக்கும் சயின்ஸ்
என்ன சொல்றது, தவத்துல பந்து வீசினீங்கன்னா அந்த பந்து திரும்பி உங்ககிட்ட தான் வரும். எவ்வளவு வேகமா வீசினோ அவ்வளவு வேகமா தான் வரும். ஆனா எங்க மதத்துல அப்படி இல்லை. நீங்க ₹1 கொடுத்து ஸ்ரத்தையோட கொடுத்தோன்னா அதை கோடி ரூபாவா திரும்பி வரும். தேசே காலேஷ பாத்திரேஷ. மദ്രാஸ்ல பண்ணினா தானம் ஒரு மாதிரி, காசியில பண்ணினா ஒரு தானம் ஒரு மாதிரி. ஏன்னா புண்ணிய கஷேத்திரத்துல பண்ணினா அதிகமான பலம். அதே மாதிரியே சாதாரண நாட்கள்ல பண்ணினா ஒரு பலம், விசேஷமான நாட்கள்ல பண்ணினா அதுக்கு அதிகமான பலம். சாதாரணமான பாத்திரத்துல கொடுத்தா ஒரு கெட்டிக்கு கொடுத்தா ஒரு பலம். வேதாத்தியனம் பண்ணிட்டு சாஸ்திராத்தியனங்கள்லாம் பண்ணிட்டு ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு மகானுக்கு பண்ணினா அதை விட அதிகமான ஒரு பலம். ஆகையால் கொடுக்கறது ஒன்னா இருந்தாலும் அது ரிட்டர்ன் ஆனது உனக்கு அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு, எப்ப தியானம் பண்ணும் பொழுது அவரை நினைச்சுட்டு தானம் பண்ணுவாங்க. யார? பகவான பரபிரம்மத்தை. ஓம் தத் சதிதி பிரம்மணா நித்தியதா அப்படின்னு அந்த பிரம்மத்தை நினைக்கணும். அந்த பிரம்மம் யாருதான்? இரண்யகர்பரம் தத்தம் நேமபீஜம் விபாவதோ அனந்த புண்ணிய பலதம். இதுக்கு என்ன கேட்கிற? அத சாந்தியும் வேற ஒண்ணு கேட்க, மனசாந்திய கொடுங்க. அத சாந்திமே. எனக்கு வாழ்க்கையில எத்தனையோ கொடூரமான பாபங்கள் தங்கி இருக்கு. என்ன எனக்கு வரக்கூடியதான ரிசல்ட் பார்த்தாலே தெரிகிறது. எந்த ஜென்மாலும் எந்த பாபம் பண்ணினேனோ தெரியலையே. எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமும் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற சோதனாலுக்கும் நேரு பாத்திரமான உலகத்துல வேற யாருமே கிடைக்கலையா? எல்லா ப்ராப்ளம்ஸும் எனக்கு தான் வந்து சேரணுமா அப்படிங்கிறது. அப்படி ஆயிரம் கொஞ்சம் யோசனை பண்ணிருக்க. நம்ம வச்சுதான் அவர் சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லோருக்கும் கிடைக்கிறது நமக்கு கிடைக்கலன்னு என்ன நம்ம என்ன கருது நல்ல யோசனை பண்ணி பார்த்தேன்னா அப்ப என்ன சொல்லணும்? ஏதோ பெருசு ஜன்மாந்திரத்துல எதை பண்ணிடணுமோ தெரியல, அதெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு எதை தானம் பண்ணி அந்த தானம் பண்ணும் பொழுது நினைக்கிறீங்கள அந்த இரண்யகர்பனா இருக்கிறவர் யாரு? இந்த பரமாத்மா சொல்றார். இரண்யகர்பதம் பூதி காரணம். இரண்யகர்பரும் உண்டாறதுக்கு காரணமாயிருக்கக்கூடியதான இரண்மயம் அண்டம் எஸ்வீரிய சம்போதம். இரண்மயமான அண்டம் யாருடைய வீரியத்தினால உண்டாச்சோ ததஸ்ய கர்ப்பே, அது இவருடைய கர்ப்பத்திலே இருக்குன்னு இரண்ய கர்ப்பா. அடுத்த நம்ம குருதோ இரண்ய கர்ப்ப சத்ருக்னா. அடுத்தது சத்ருக்னான்னு. இப்ப ராமாவதாரம்னு சொல்லிட்டே இருக்க, இன்னும் விடல. அவருக்கு சத்ருக்னன்னு ஒரு தம்பி இருந்தார். தம்பின்னு சொன்னா ராமனோ லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருக்னோ எல்லாரும் மகாவிஷ்ணுடைய அம்சங்கள் தான். பிரதானமான அம்சம் ராமன். ஆதிசேஷனா இருக்கிறவர் அவர் லக்ஷ்மணனா பிறந்தார். அதேபடி அவருடைய குணம், அவருடைய கையில இருக்கக்கூடியதான சக்கரமானது சத்ருக்னா ஆயிடுச்சு. அந்த சக்கரஸ்வரூபம் சத்ருக்கு. இந்த சத்ருக்னு சொன்னா சத்ருக்களை கொள்வதற்காக வந்தவர். அதே மாதிரியே நம்ம வேதாந்தம் வாசித்தோமையானால் முக்கியமா நமக்கு என்ன வரணும்? உள்ள இருக்கிற சத்ருக்கள் நம்மளை விட்டு போகணும். அது போகல சார், 20 வருஷமா வேதாந்த வாசிச்சுட்டே இருக்கேன், முன்னால எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா வேதாந்தம் வாசிக்கிறேன்னு. ஆனா அப்படி ஆகாது, நிச்சயமா ஆகாது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம முன்னால நமக்கு எந்தெந்த விஷயங்கள்ல ஆசை இருந்ததோ அந்த ஆசை குறைஞ்சிருந்தது. ஆசை குறைஞ்சிருந்ததுன்னா பொருள் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கலாம், அது பகவத் அனுகிரகம். இருந்தாலும் நமக்கு இது வேணும் எனக்கூடியதான ஆசை குறைஞ்சிருந்தது.
இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், நான் அலைகிறதே கிடையாது. வந்ததா சரி, வரலையா சரி, இப்ப அதுவும் பகவத் பிரசாதமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன, முன்னால இருக்கிறத விட அதிகமா வருது. வீடு முழுக்க குப்பையா இருக்கு. இருந்தாலும் ஏன்னா வாஞ்சிதாதி அதிகமல பிரதாத்ரி அம்பாளுடைய சரணங்களே வாஞ்சாதகன் சமதிகம் பயா திராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் அப்படின்னு உங்களுடைய சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணம். அந்த அம்பாளுடைய சரணங்களை பூஜை பண்ணினாலே போதும்னு சொல்றது. அதே போல அத்தனை பதார்த்தங்களும் வந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆசை முதல்களும் குறையணும். வேதாந்தம் வாசிச்சா நிச்சயமா குறையும். ஆனா சில பேர் இடத்துல தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அந்த உள்ள இருக்கிற சத்ருக்கள் யார்த்த அப்படின்னா காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். எல்லோருக்கும் ஒரு விரோதி ஒருத்தர் இருக்க. என்னென்ன ஆசைன்னு ஒண்ணு. அந்த ஆசை ஆசையா இருந்தா விரோதி ஆகாது. ஆசை சிவனுக்கு கோபமா ஆயிடுறது. கோபம்னு எப்படி கோபமாக பரிணமிக்க இன்னொருத்தர அடிக்கிற அளவுக்கு கோபம் உண்டு. அடிக்கிறதும் உதைக்கிறதும் அப்படிங்கிற பண்ற அளவுக்கு நியாயமா உங்களுக்கு அதிகாரம் இருக்க. இன்னொருத்தர வைக்கிறதுக்கோ இல்ல அடிக்கிறதுக்கோ அதிகாரம் இருக்க. மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தரை அடிக்கணும்னா அம்மாவுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த அம்மா தான் இந்த சரீரத்தை பெற்றா. அம்மா ஒட்டித்தான் அடிக்கலாம் இந்த சரீரத்தை. அப்பா கூட அடிக்க விடாது. அப்பா என்ன பண்ணா அதட்டணும், அடிக்க விடாது. அம்மாவுக்கு தான் அந்த அதிகாரம்னு சொல்ற. ஆனா இப்ப அம்மாவுக்கு அதிகாரம் ஒண்ணும் தெரியல. இது இவனே அம்மாவை அடிக்கிறானே, அதைங்கிறது அடிக்கப்பட அந்த காலம் அப்படி மாறி போயிடுது. இல்லைன்னா ராஜா அடிக்கலாமா? விவகார சாஸ்திரத்துல விவகார தர்மத்துல ராஜா பனிஷ் பண்ணலாம், போலீஸ்காரன் பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த அளவுக்கு நாம ஜனங்களை இன்னத்துல அடித்து உதைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா லோகத்துல இது எதனால வந்திருக்க? குரோதத்தினால வந்தது. காமம், குரோதம், அதே போலயே லோகம். இன்னொருத்தருடைய காசை இன்னொருடைய பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு தப்பு இல்லை. ஞாபகம் நம்ம நாட்டுல பழைய நாள்ல எங்கேயாவது தங்கம் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், 10 நாள் ஆனப்புறம் போய் தேடி பார்த்தா அங்கேயே இருக்குமா. யாரும் எடுத்துக்க மாட்டாளாம். ஏன்னா இது எனது இல்லைன்னு நினைச்சாலும். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பொருளை பார்த்ததுமே அவன் அதை எடுத்துக்கொள்ளணும்னா எனதுன்னு தீர்மானமானாதான் எடுத்துக்கொள்ளும். சந்தேகமா இருந்தாலும் மாற்ற போல இருக்கு அப்படின்னு எடுத்துக்க மாட்டாளாம். நமதுதான் அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சாதான் அவ எடுத்துப்பா. இல்லைன்னா அது அங்கேயே இருக்கு, யாராவது எடுத்துக்கிட்டோம். அப்படி நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு விவகாரம் என்ன, இன்னொருத்தருடைய காசு எனக்கு வேணும்னு நினைக்கிற பார்த்தால இந்த ஒரு தோஷத்துக்கு லோபம்னு. காம, குரோத, லோப, மோகம். எங்க சந்தோஷம் இல்லையோ அங்க சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சிருந்தா அதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்க பார்த்தேல, இதான் மோகம். என்ன மோகமோ இதுல அப்படிங்கிறது பார்த்தேல, அது மோகம். அதுக்கப்புறம் மதம், கர்வம். இவன் எதை பார்த்து கர்வத்தை அடையிறான்னு தெரியல. நீங்க வாசிச்சிருக்கேன்னு என்ன வாசிச்சாலோ அது சமுத்திரத்துக்கு முன்னால ஒரு துணி எவ்வளவு வாசிச்சாலும் ஏன்னா அவ்வளவு வாசிக்க வேண்டியது இருக்கு. ஐஸ்வர்யம்னு சொல்றல, இந்த பூமண்டலம் முழுக்க இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யவான்களுக்குள்ள நமக்குள்ள என்ன ஐஸ்வர்யம் இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
அழகுங்கிறத அது டெம்பரரி, ஒரு நாளைக்கு ஜுரம் வந்தா போயிடும். சரீரத்துல பலம்ங்கிறத அதுவும் ஒரு க்ஷணம் ஓடி போயிடும். பலம் இருக்கா போல இருக்கும், கொஞ்சம் வயசா இருக்குன்னா எல்லாம் போயிடும். அப்ப எது சாஸ்திரம், எதை கண்டு உங்களுக்கு கோபம் வந்து கர்வம் வருது, வேதனை பண்ணி பார்த்தேன்னா கர்வம் போயிடும். அதுக்கப்புறம் மாஸ்தரியம், இது சாதாரணமா போகாதுன்னு. எதுன்னு இன்னொருத்தர் நன்னா இருந்தா அது அவனுக்கு கொடுத்தார். அது பாருங்க, அந்த ஒரு குணம் இருக்க. அதான் பகவான் கிருஷ்ணனுக்கு நான் உனக்கு ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்றேன் பாரு, பிரபஷ்யாமி. எதற்காக? அனசூயவே. நீ யாரை கண்டாலும் வயிற்றுக்கு படுறது இல்லை. எவ்வளவு இதுவா இருந்தாலும் சரி, அவரிடத்துல வயிற்றுக்கு நீ படுறது இல்லை. இந்த ஒரு நல்ல குணம் இருக்கு, ஆயன் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்ற ஞானத்தை நான் இதே முக்கியதமும் பிரபக்ஷாமி அனசூயவே. யஜ்ஞாத்வா மோட்சத்தை அசுபார். எதை அறிந்து கொண்டு உனக்கு ஒரு கவலையும் இல்லாதான எல்லாத்தையும் அடைவாயும் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, ஒரு நேரத்துல இந்த சத்ருவான ஒரு குணம் இல்லை அப்படிங்கிற. அதே போல இந்த அசூயான குணம், இந்த அசூயை இல்லாத போனாலே நீங்க குணாதீத்தன் ஆயிடுவலாம். அத்திரின்னு ஒரு மகர்ஷி, அவர் அந்த அம்மா, அவருக்கு ஆத்துக்காரிக்கு பேரு அனசூயான பேரு. அனசூயன்னு அசூயை இல்லாதவள். அசூயை இல்லைங்கிற ஒரு குணம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் தத்வரஜஸ்தமோ குணங்களை எனக்கூடியதான 3 குணங்களையும் தாண்டுவார்னு சொல்றதுக்காக அத்திரி மகர்ஷி ஆத்துக்காரி பேரு அனசூயான்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மகர்ஷிக்கும் ஒவ்வொரு தனித்தனியா பேரு. வசிஷ்டர் ஆத்துக்காரி பேரு அருந்ததி. ருந்தா அப்படின்னா தடுக்கிறது. அருந்ததி எதையும் தடுக்க மாட்டார். வாழ்க்கையில ஒரு தடுப்பும் பிரதிபந்தமும் வராது. எப்ப வராது? புலமை அடக்கினீர்களினால். அதனால வசிஷ்டரான இந்திரிய இருக்கிறான் மன்னவர் அப்படின்னு. ஒவ்வொரு சப்தர்ஷிகளும் பேரு, சப்தர்ஷிகளுடைய ஆத்துக்காரி பேரு எல்லாம் புராணத்துல ஒரு அழகா அற்புதமாக ஒரு அர்த்தத்தோட சொல்லியிருக்க. நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. நமக்கு கதைத்தான் முக்கியம். அந்த பேரு கூட விட்டோம். இப்பெல்லாம் புதுசா என்னென்னமோ பேர் வச்சிருக்கால, வாயில நுழையாத ஏதோ ஒரு பேர் புதுசா, அது ஒண்ணும் தெரியாம அர்த்தம் இல்லாதான பேர்லாம் வச்சிருக்க. மாற்றுகள்ல பழைய நாள்ல புராணங்கள்ல எதற்காக இந்த பேரெல்லாம் வச்சிருந்திருக்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்படி மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சத்ருக்கள் 6 பேரு: காம, குரோத, லோக, மோக, மத, மாத்சரியங்கள். இந்த 6 சத்துக்களையும் கொள்ளணுமையான வேதாந்த சிரவணம் குருமுகமாக அந்த சதாச்சாரத்தோட வந்திருக்கும். அப்ப நிச்சயமாக இது போகிவிடும். ஏன்னா இந்த வேதாந்தமானது அத்தியாத்ம வித்யா. வித்யானா மற்ற எல்லா வித்தியைகளை விட இந்த வித்தியானது உங்களை மாற்றி விடும். உங்களுடைய கேரக்டரை மாற்றி உங்களுக்கு நல்லதா கொடுக்கக்கூடியதான சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் தான். அதனால்தான் இந்த சாஸ்திரத்தை சௌனகரத்தை சொல்லும் பொழுது பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய பிராஹா. சர்வ வித்யா பிரதிஷ்டா, எல்லா படிப்புகளுக்கும் அடிப்படையாகவும் எல்லா படிப்புகளும் எந்த நிற்கிறதோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறதாய இது மனுஷனுடைய கேரக்டரை மாற்றி அவனுடைய சீலத்தை சரி பண்ணி இவரை சதாச்சாரமா கொண்டு விட்டுரும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், விரும்புத கேட்டுட்டே இருந்தா போறோம். கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்ன கேட்டுட்டே இருக்கோமே, நான் நல்ல வழியில ஈடுபடுவோமே, சந்தியாவந்தனம் பண்ணுவேன்னு, ஜபம் பண்ணுவேன்னு அப்படின்னு தோணுமா.
தோழி இவனை கொண்டு வந்து அந்த மோட்ச பரியந்த உங்களை விட்டுவிடும். அப்படி உயர்ந்ததான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடியதான அந்த சத்ருக்களை, உள்ள இருக்கக்கூடியதான சத்ருக்களை கொல்லக்கூடியதான சிஸ்வரூபமா இருக்கிறதுனால இவருக்கு சத்ரு அது வருத ஸ்ரீதச சத்ருன் அந்தி சத்ரு ஸ்ரீதத்ருன்னா திருதத்தாள்னு தேவதைகள். அவளுக்கு மூணே நிலை தான். பிறவிங்கிற ஒரு நிலை, இருப்புங்கிற ஒரு நிலை, அதற்கு ஒரு குழந்தை பருவம், அதுக்கு ஒரு யவ்வன பருவம். அவ்வளவு. யாரையும் பாருங்க, சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், அதுக்கப்புறம் எப்படி இருக்கார், குழந்தையாக இருக்கார், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்னைக்காவது சுப்பிரமணிய கிழக்கு வந்து பார்த்திருக்கோம். எந்த தேவதையாதும் பார்க்கலாம் கிடையாது. அவளுக்கு திரிதசம். நமக்கு 6 திசைகள் உண்டு. ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரணதே அபட்சியதே வினசிதி எனக்கூடியதான 6 பாவ விகாரங்கள் மனிதர்களுக்கெல்லாம் உண்டு, பிராணிகளுக்கெல்லாம் உண்டு. ஆனா தேவதைகளுக்கு போனதான் இருத்தல், பறக்கிறது கிடையாது. இருத்தல், அதற்கு ஒரு குழந்தை பருவம், அதற்கு ஒரு யவ்வனம், அதோட சரி. அவளுக்கு கழத்தனமோ மரணமோ என்கிறது கிடையாது. அதனால திரிதத்தாள் தேவதைகளுக்கு வேறு. அந்த திரிதத்தாளுடைய சத்ருக்கள் இருக்கிறதால அந்த சத்ருக்களை கொள்வதனால் பகவானுக்கு சத்ருக்னு வேறு. அதே போலயே நம்ம மனசுல இருக்கக்கூடியதான திரிதத்தம் எது? முதல்ல ஏழையா இருக்கிற நிலை, அதுக்கப்புறம் பணம் வந்ததான நிலை, அதற்கு பிறகு அதனால கர்வத்தை அடைந்த நிலை. இந்த 3 நிலையிலையும் உங்க மனசானது எந்தெந்த கெட்ட வழிக்கு போறதோ அதையெல்லாம் நாசம் பண்ணி உங்களை சரியான வழிக்கு கொண்டு வரணும். உங்களை சரியான வழிக்கு கொண்டு வரணும்னு சொன்னா வேற யாரும் கொண்டு வர முடியாது. இது உள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மா உங்களுக்கு சொல்லணும். அவர் சொன்னா அம்மாவோ அப்பாவோ ஆத்துக்காரோ பொண்ணு ஆத்துக்காரியோ இவெல்லாம் ஏதோ அட்வைஸ் தான் பண்ணலாம், கேட்க முடியாது, உங்களை இது பண்ண முடியாது, நிர்பந்தப்படுத்த முடியாது. ஆனா உள்ள இருக்கிற பரமாத்மா என்ன பண்றாரு? புத்தியாசம் யோஜியம், அவருடைய புத்திக்கு நல்ல வழியை கொடுத்து எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருக்கும்படி பண்ணிட்டாராம். ஏன் நீங்க பண்ணக்கூடியதான நல்ல காரியம் பகவன் நாமா உச்சரிக்கிறது, விஷ்ணுதாஸ்நாமம் கேட்கறது, அதே போல ஏதோ ஒரு ஜபத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது, இது என்ன பண்ண உங்களுக்கு? உங்களை அறியாமலேயே உங்களை கெட்ட வழியிலிருந்து நீக்கி நல்ல வழியில கொண்டு வர்றது. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? சத்ருக்னா வியாப்தா. காரணத்வேன சர்வ காரியானாம் வியாபனாத் வியாப்தா. உலகத்துக்கெல்லாம் காரணமாயிரு